தமயந்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமயந்தி மெஸ்ஸை வந்து மாதம் வந்து திறந்து விட்றாங்க. நம்ம நலன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தமயந்தி முதல்ல நீ மெஸ்ஸுக்குள்ளே போகிற மாதிரி சந்தோஷத்தில் போமா, அதான் நலன் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீ மாட்டுக்கு உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொன்னேன். மெஸ்ஸுக்குள்ளே சந்தோஷமாக உற்சாகமாக வந்து போகிறாங்க. ராம் பிரசாத் வந்து கோவமாக இருக்காங்க. தமயந்தி கையில் வந்து மெஸ்ஸை வந்து ஒப்படைச்சிட்டாங்கன்னு. இது சைலஜாவும் கௌதமும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக ராம் பிரசாத் கிட்டே வந்து போகிறாங்க. மாமா, நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? போட்டியில் தமயந்தியை வந்து கலந்து கூடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலையுமோ பண்ணி பார்த்தோம். கடைசி நேரத்தில் வந்து அபிராமி வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி நலன் தான், அவங்க ரெண்டு பேரையும் தலையை தூக்கி வச்சு தாங்குறாங்களே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் செயல்படுத்தணும். நம்ம திட்டம்லாம் போட்டால் கூட அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுறாங்க. மாமா, நீங்கள் முன்னாடி மாதிரி வேகமாலாம் இல்லை. நீங்கள் எதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் அப்படி எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நானும் தமயந்தி வந்து வீட்டை விட்டு துரத்துன்னு தான் பார்க்குறேன். நலனோட சப்போர்ட்டும் அபிராமியோட சப்போர்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வாட்டி விட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா நலனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து ஆக போகுது. இருக்கிற எல்லா ஹோட்டலையும் இழுத்து மூடினா தான் அந்த மெஸ்ஸோட அருமை என்னன்னு இவங்களுக்கு தெரியும். அந்த மெஸ்ஸை பூட்டினதுனால இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சர்வே ஆகிட்டோம். இனிமேட்டு நம்மளால் சர்வே ஆக முடியுமான்னு தெரில. தமயந்தியை தெளிவாக வந்து வீட்டை விட்டு அனுப்ப என்கிட்ட திட்டம் இருக்குன்னு சைலண்ட்டாக அவங்களோட திட்டத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தமயந்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து, ஏங்க இப்போ தாங்க வராங்க, பிரச்சனை பண்ணிடாதீங்க. சரி, நான் வாயை திறக்கவே இல்லை, இவளை அடித்து துரத்துறதுக்கு தான் நான் திட்டம் போட்டிருக்கேன். இனிமேட்டு நான் தமயந்தியை வந்து திட்டவே மாட்டேன்னு சொல்லி நயவஞ்சகத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராம் பிரசாத் அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மாவும் பிரீத்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம தமயந்தி, என்னம்மா இன்றைக்கி மெஸ்ஸில் கூட்டம் வந்துச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 50 பேருக்கு தான் சமைச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கூட்டம் வந்து எப்போதும் போல் 200-300 பேர்கிட்ட வந்து சாப்பிட்ருந்தாங்க. அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இத்தனை பேருக்கு வயிறார வந்து சாப்பிட்ருந்தேனே. யாரையுமே உன்னை மறக்க மாட்டாங்கம்மா. அப்படி இருக்க சூழ்நிலை எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருப்போங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி அப்போன்னு பார்த்து அவங்க ஏதோ ஒரு பொருள் வந்து மொழிச்சு வச்சுருக்காங்க. குழிப்பணியாரம் ஏதோ நலனுக்கு வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப நம்ம பிரீத்தி வந்து நோட் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிஃப்ட்டா? அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நான் பார்க்காம விட மாட்டேன். புடவைக்குள்ளே எதுவும் வச்சுருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா புடவைக்குள்ளே சாப்பாட்டப்போ தான் வச்சுருக்காங்க. அதில் ஃபுல்லாக குழிப்பணியாரம் தான் இருக்குது அந்த இடத்துல. அதெல்லாம் இல்லை, இது நலனுக்கு மட்டும்தான். நீ போம்மா, இவ கிடக்குறா, நீ அந்த கிஃப்ட்டை நலனுக்கு மட்டுமே கொடுன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம அபிராமி அம்மா. போங்க போங்க, என்கிட்ட கூட காட்ட மாட்டீங்களே, எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி காட்டுறேங்கிற மாதிரி பிரீத்தி வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நலன் ரூம்குள்ளே வந்து போகும்போது, இந்தாங்க உங்களுக்காக பிடிக்குன்னு சொல்லிட்டு குழிப்பணியாரெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்க? ஓ, நான் மனசு மாறிட்டேன், திருந்திட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம்னு நினச்சியா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, என் மேலே பழி போட்டாங்க. உன் சாப்பாட்டில் வந்து உப்பள்ளி போட்டனால தான் அந்த காம்படிஷனில் நான் ஜெயித்தேனே. அதை நான் நிரூபிக்கணும்னா நிச்சயம் உனக்கு நான் மெஸ்ஸை வந்து கொடுக்கணும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. என் வீட்டில் இருக்கிற அபிராமி அம்மாவே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஊர் வாயை அடைக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் வந்து கண்ணா அப்படின்னான்னு பேச தான் செய்வாங்க. அந்த கட்டசிக்காக மட்டும்தான் உனக்கு நான் உன் மெஸ்ஸை கொடுத்தேன். மற்றபடி உன் மேலே அன்பு பாசம், நீ தோற்று போயிட்ட, அச்சச்சோ மெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி பாசத்தினால தான் நான் எதுவும் செய்யலை. தேவையில்லாமல் இந்த வீட்டில் நீ இருந்துக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மாவோட உடல்நல காரணமாக தான் நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்கள் அம்மா முன்னாடி மட்டும்தான். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். உனக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் வந்து விவாகரத்து ஆகிடும். அதனால் தேவையில்லாமல் வந்து உன் இஷ்டத்துக்கு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. என் மேலே அன்பு பாசம்லாம் காட்டக்கூடாது. அம்மா முன்னாடி நடி, மற்றபடி என் ரூம்குள்ளே வந்து நடிக்கணும்னு நினச்சேன்னா அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா தமயந்தியை திட்டிட்டு அப்படியே இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் நலன் வந்து தடுமாட்டத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குன்னு மட்டும் தெரியுது. இன்வெஸ்டர் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் பிரச்சனை பண்ணிடுவாங்க. நாளைக்கு முதல்ல அவரை பார்த்துட்டு, இன்வெஸ்டிங் எனக்கு தேவையில்லை, இந்தாங்க உங்கள்கிட்ட வாங்கின பணம், அதே மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடணும். நம்மளோட பாயிண்ட்டை வந்து சொல்லிடணும். பிஸ்னஸ் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 50 கோடி ரூபா வந்து சம்பாதிக்கிறது எல்லாம் சட்டுன்னு கிடைக்க போகிறதில்ல. இவ்வளோ பெரிய ஆஃபரை வந்து தூக்கி எறிய கூட எனக்கு மனசு இல்லை. ஆனால் இந்த ஆஃபர் ஒரு வேளை நான் எடுத்துக்கிட்டேன்னா தமயந்தியை நான் தேவையில்லாமல் வந்து ஏமாற்றி தான் ஜெயித்த மாதிரி இருக்கும். அது எனக்கு தேவையே இல்லை. ஒரு வாட்டி நம்ம பேர் கெட்டு போயிடுச்சுன்னா ஆயுசுக்கும் அந்த பேரை வச்சு சம்பாதிக்கவே முடியாது. என்ன பல வருஷம் ஆகும் திருப்பியும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு. இன்வெஸ்டர் வேணான்னு சொல்லியிருந்தனால நிச்சயம் எனக்கு இன்வெஸ்டிங் யாருமே பண்ண போகிறதில்ல. இந்த ரேஞ்சில் இருந்தாலும் அப்பப்போ வந்து நான் பெருகிடுறேன் என்னோடய வருமானத்தை. அதுக்கு நலன்
உன் பேர் கெட்டு போகிறதுக்கு நீ சம்மதம் சொல்லக்கூடாது. அதனால தான் நீ தமயந்திக்கு மெஸ்ஸை வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தமயந்தி பார்த்துட்டு கீழே இறங்கி வராங்க. ஏங்க அந்த இன்வெஸ்டர் வந்து பிரச்சனை பண்ண போகிறாருங்க, நம்ம என்ன பண்ணுறது? அது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லை சரியா? இப்போ தானே உன்கிட்ட மாடியில் சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தேன், திருப்பியும் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையும் வச்சுக்காத. நீ முதல்ல யார், என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்கணும்னு, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. என்னது இவரை புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து சாப்பாடெலாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி பிரீத்தி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நேற்று ஏதோ உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு இது எடுத்துகிட்டு போனாங்க, அதில் என்ன இருந்துச்சு? என்ன எடுத்துகிட்டு போனா? குழிப்பணியாரம் தான், இதெல்லாம் சொல்ல முடியாது. தேவலாம் பிரீத்தி, இதெல்லாம் கேட்குற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி நலன் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தமயந்தி வந்து நக்கல் பண்ணுறாங்க. இவ வேற புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா உட்காந்து சாப்பிட்றாங்க, பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி அந்த நேரம் பார்த்து யாரோ காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. அடித்தோன்னே பிரீத்தி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. இந்த நலன் வீடு தானே அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னேன். பிரீத்தி குடுக்குடுன்னு டைனிங் டேபிளுக்கு வந்துடுறாங்க. நலன் உன்னை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க, என்ன எதுவும் தெரில, அந்த இன்வெஸ்டரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி நலனுக்கும் தெரியுது, ராம் பிரசாத்துக்கும் தெரியுது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து என்ன ஏது, நீங்கள் 50 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு எதுவுமே வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் ஏமாற்றிட்டீங்கன்னு ஒருத்தவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. புகார் தானே கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, தாராளமாக முடியும்னு சொல்லி ஏஜிஆர் வந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நலன் முன்னாடி காட்டுற மாதிரி நிற்கிறாங்க. நலன் அதிர்ச்சியாக